1947ஆம் ஆண்டு சுதந்திரத்தின் சூரியன் உதித்த அந்த நாளில் இந்தியாவின் இரத்தம் கசியத் தொடங்கியது என்பதை நீங்கள் அறிவீர்களா? சுதந்திரம் வந்தது, ஆனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் உயிரை கொன்று வந்தது. இந்துக்களும் முஸ்லிம்களும் சீக்கியர்களும் ஒரே கிராமத்தில் ஒரே உணவை பகிர்ந்தவர்கள் ஒரே இரவில் பகைவர்களாக மாறினார்கள். ஏன் 1000 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த மக்களை 5 வாரத்தில் பிரித்த முடிவால் 15 மில்லியன் பேர் வீடிழந்தனர், லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இது வெறும் கதையல்ல, இது நம் முன்னோர்களின் வரலாறு. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் பிரிட்டிஷின் காலனி ஆதிக்கமானது 1947ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. பல காலங்களாக நடந்த சுதந்திர போராட்டத்தின் காரணமாக இந்தியாவுக்கு இந்த விடுதலை கிடைத்தது. ஆனால் அந்த விடுதலையானது அவர்கள் எதிர்பார்த்த அளவு அவ்வளவு இனியதாக அமையவில்லை. சுதந்திர இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை உருவானது. இதனால் இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் முஸ்லிம்கள் அதிகம் கொண்ட பாகிஸ்தானும் மதசார்பற்ற இந்தியாவும் உருவானது. ஆனால் புதிதாக உருவான 2 நாடுகளிலும் பல ஆண்டுகளாக மதம் காரணமாக இரத்தம் சிந்தப்பட்டது. இதனால் சுமார் 15 மில்லியன் மக்கள் அகதிகளாக மாறினர். அவர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை விட்டு வேறு ஒரு புதிய நாட்டிற்கு பயணித்தனர். இந்தியாவிலிருந்து பயணித்து அவர்கள் மேற்கு நோக்கி பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தனர். இந்துக்களும் சீக்கியர்களும் கிழக்கு நோக்கி இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர். இந்து முஸ்லிம் தகராறில் மட்டும் இறப்பு எண்ணிக்கை 2 லட்சம் முதல் 2 மில்லியன் வரை இருந்தது. ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். பல கிராமங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டன. குழந்தைகள் தங்கள் கண்முன்னே அவர்களது குடும்பம் அழிக்கப்படுவதை கண்டனர். அப்போது ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. 2 நாடுகளுக்கிடையில் அகதிகளை ஏற்றிச் செல்லும் ரயில் விடப்பட்டிருந்தது. மத போராட்டத்தில் சிக்கியவர்கள் தப்பிப்பதற்கு அதிகப்படியாக அந்த ரயிலில் ஏறினர். ஆனால் வழியில் ஏறிய மர்ம கும்பலால் அந்த ரயிலில் ஏராளமோர் கொல்லப்பட்டனர். அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ரயில் இரத்த ரயில் என அழைக்கப்பட்டது. இவ்வளவு கொடூரங்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்தது என பலருக்கு தோன்றலாம். அதை ஆராய நாம் 1939க்கு செல்வோம். பிரிட்டன் 2ஆம் போரில் பங்கு கொண்டதால் ஹிட்லரின் தலைமையிலுள்ள ஜெர்மானிய நாசி படைகள் ஐரோப்பாவில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தின. இதனால் பிரிட்டன் போருக்குள் இந்தியாவையும் இழுத்துச் சென்றது. 2.5 மில்லியன் இந்திய வீரர்கள் பிரிட்டன் மற்றும் அதன் நேச நாடுகளுக்காக போரிட்டனர். இந்தியர்களை கட்டாயமாக சேர்ப்பதில் இந்திய தேசிய காங்கிரசிற்கு உடன்பாடில்லை. பல காலங்களாக தேசிய காங்கிரஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேருவால் ஒரு சுதந்திர இயக்கமாக நடத்தப்பட்டது. இவர் 1942ஆம் ஆண்டில் இந்தியாவை விட்டு வெளியேறு என்னும் இயக்கத்தை தொடங்கினர். பின்னர் இதற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். விடுதலை போராட்டத்திற்கு உள்ளூர் ஆதரவு தேவைப்பட்டதால் ஆங்கிலேயர்கள் முகமது அலி ஜின்னாவை நாடினர். அவர் அகில இந்திய முஸ்லிம் லீக் என்னும் இயக்கத்தின் மூலம் அதிகப்படியான முஸ்லிம்களின் ஆதரவை பெற்றிருந்தார். போரில் தன்னுடன் உடன்படிக்கை செய்து கொண்டால் முஸ்லிம்களுக்கு தனி மாநிலம் உருவாக்கி தருவதாக ஆங்கிலேயர்கள் ஜின்னாவிற்கு உறுதியளித்தனர். முஸ்லிம் மக்கள் மொத்த மக்கள் தொகையில் 25% மட்டுமே இருந்தனர். பிரிட்டிஷ் இந்தியாவில் மத அளவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருந்தனர். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவுக்கு பிறகு முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுவார்கள் என்று ஜின்னா அச்சமுற்றார். எனவே இஸ்லாமியர்களுக்கு தனி நாடாக பாகிஸ்தான் வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். போருக்கு பிறகு பிரிட்டனில் உருவான கிளமெண்ட் அட்லியின் தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது பிரிட்டனின் பொருளாதாரம் முடங்கியிருந்தது. எனவே பிரிட்டனை விட பெரிய சாம்ராஜ்யமான இந்தியாவை பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தில் வைத்திருப்பது இன்னும் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உருவாக்கும். எனவே இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என முடிவெடுத்தது பிரிட்டன். ஆனால் முகமது அலி ஜின்னாவுக்கு தனி நாடை உருவாக்கி தருவதாக வாக்கு கொடுத்திருந்ததால் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் பார்க்க வேண்டியிருந்தது. இதற்காக 1946ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஒரு அமைச்சரவை குழு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது. அதன் பணிகளை அட்லி விவரித்தார். அப்போது அவர் கூறினார், எனது சகாக்கள் இந்தியாவுக்கு செல்கிறார்கள். அவர்கள் முடிந்த அளவு இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரத்தை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளனர். எந்த வகையான அரசை அமைக்க வேண்டும் என இந்தியா முடிவெடுக்க வேண்டும். அதை உடனடியாக அமைக்க உதவ வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என கூறியுள்ளார். பிரிட்டிஷ் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரைவான வழியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் லார்ட் லூயிஸ் மவுண்ட்பேட்டன் 1947ஆம் ஆண்டு கடைசி வைசிராயாக இந்தியாவிற்கு வந்தார். 1948இல் அதிகாரத்தை இந்தியாவிடம் பரிமாற்றிக் கொள்ளலாம் என திட்டமிடப்பட்டது. ஆனால் ஜூன் 3, 1947ஆம் ஆண்டு அன்று மவுண்ட்பேட்டன் இந்த ஆண்டை இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என அறிவித்தார். இதற்கு முன்னர் இந்தியாவுக்கே சென்றிடாத பிரிட்டிஷ் வழக்கறிஞரான சிரில் ராட்க்ளிஃப் என்பவர் தலைமையில் இந்தியாவின் எல்லையை வரைவதற்கான கமிஷன் அமைக்கப்பட்டது. எல்லைகளை வரைய அவர்களுக்கு 5 வாரங்களே கால அவகாசங்கள் இருந்தன.
எனவே அவர்கள் அவசரமான முடிவுகளை எடுத்தனர். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள அனைத்து பெரும்பான்மை முஸ்லிம் மக்களுக்குமான நாடாக பாகிஸ்தான் எனும் தனிநாடு பிரிக்கப்பட்டது. எனவே முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியர்கள் இந்தியாவிற்கும் செல்வார்கள் என முடிவு செய்யப்பட்டது. அதேபோல கிழக்கில் வங்காளம் பிரிக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாடும் கிழக்கு வங்காளம் கிழக்கு பாகிஸ்தானாக பார்க்கப்பட்டது. இருப்பினும் அதுவும் அவ்வளவு எளிதாக இல்லை. முதலாவது, இந்துக்கள் சீக்கியர்கள் முஸ்லிம்கள் மதத்தில் உள்ள அனைவரும் பிரிவினையை விரும்பவில்லை. இரண்டாவது, சரியான எல்லையை வரையவில்லை. அவர்கள் பல இந்து ஆதிக்க மாவட்டங்களை பாகிஸ்தானோடு நேர்மாறாக பிரித்திருந்தனர். அது மட்டுமன்றி பஞ்சாப் மற்றும் வங்கதேசத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மத சமூகங்கள் மிகவும் பின்னி பிணைந்திருந்தன. ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட மாவட்டத்தில் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் கணிசமான அளவு வாழ்ந்து வந்தனர். இப்படியாக ஒரு எல்லையை திடீரென அவசரமாக உருவாக்கியது மூலம் லட்சக்கணக்கான மக்கள் வீடடைந்தவர்களாகவும் அகதிகளாகவும் மாறினர். இந்தியா போன்ற சிக்கலான பிராந்தியத்தில் சரியான எல்லையை வரைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என எல்லையை 5 வாரத்தில் வரைந்த ராட்லிஃப் பின்னர் ஒப்புக்கொண்டார். இதற்காக அவர் பிராந்தியம் குறித்த மத புள்ளி விவரங்களை காட்டும் காலாவதியான புகைப்படங்களையும் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விளக்கத்தையும் பயன்படுத்தியதாக ஒப்புக்கொண்டார். பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வழங்கப்பட்டது. சுதந்திரம் வழங்கப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு 17 ஆகஸ்ட் 1947 அன்று இரு நாட்டு எல்லைகளும் அறிவிக்கப்பட்டது. இந்திய பகுதியிலிருந்து 1700 கிலோமீட்டர் பகுதியை பாகிஸ்தான் இரு பகுதிகளாக பிரித்தது. பின்னர் அது வங்காளதேசம் அல்லது கிழக்கு பாகிஸ்தான் நாடாக மாறியது. இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தானின் முதல் பிரதமராக முகமது அலி ஜின்னாவும் இருந்தனர். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவடைவதும் அந்நாளைய இந்திய இராணுவத்திற்கும் அதன் நிர்வாகத்திற்கும் முடிவை ஏற்படுத்தியது. இந்த படையை பிரிக்கும் பணியை ஃபீல்ட் மார்ஷல் சர் கிளாட் ஆர்ச்சிலேக் மேற்பார்வை செய்தார். சுமார் 2.6 லட்சம் வீரர்கள், பெரும்பாலும் இந்துக்களும் சீக்கியர்களும் இந்தியாவுக்கு சென்றனர். மற்றும் 1,40,000 வீரர்கள், பெரும்பாலும் முஸ்லிம்கள், பாகிஸ்தானுக்கு சென்றனர். நேபாளத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட கோர்கா படையும் இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையே பிரிக்கப்பட்டது. பல பிரிட்டிஷ் அதிகாரிகள் மாற்றத்திற்கான காலத்தில் உதவுவதற்காக தங்கியிருந்தார்கள். அவர்களில் இந்தியாவின் முதல் இராணுவ தளபதி ஜெனரல் சர் ராபர்ட் லாஹார்ட் மற்றும் பாகிஸ்தானின் முதல் இராணுவ தளபதி ஜெனரல் சர் பிராங்க் மிசர்வி ஆகியோர் அடங்குவர். தனிப்பட்ட படைத்தளங்களும் பிரிக்கப்பட்டன. பாகிஸ்தானில் இருந்த 19வது லான்சர் படை இந்தியாவில் இருந்த ஸ்கின்னட் ஹார்ஸ் படையிலிருந்து முஸ்லிம் வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காக தங்களது ஜாத் மற்றும் சீக் வீரர்களை மாற்றிக்கொண்டது. இந்தியாவை விட்டு வெளியேறிய கடைசி பிரிட்டிஷ் படைப்பிரிவு 1வது பெட்டாலியன் சோமர்செட் லைட் இன்ஃபான்ட்ரி. இவர்கள் 28 பிப்ரவரி 1948 மும்பையிலிருந்து கப்பலில் ஏறினர். இந்த படைப்பிரிவுகள் பிற பொறுப்புகளுக்காக விடுவிக்கப்பட்டாலும் இந்திய இராணுவத்தை இனி பயன்படுத்த முடியாத நிலையில் பிரிட்டனின் உலகளாவிய இராணுவ திறன் குறைந்தது. எல்லை பகிரப்பட்டதால் திடீரென வெகுஜன மக்கள் இடம்பெயரத் தொடங்கினர். இந்த விஷயத்தில் அரசியலே பேசாத அந்த 2 நாடுகளும் தலையிட நினைத்தன. ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அவர்கள் இப்போது மிகப்பெரிய எல்லை தகராறில் இருந்தனர். காஷ்மீர் மாநிலம். இப்போது வரை இரு நாடுகளும் இந்த நிலத்தை உரிமை கூறி சண்டையிட்டு வருகின்றன. இந்த எல்லை பகிர்வினால் ஏற்பட்ட கொடூரங்கள் தப்பிப்புழைத்தவர்களின் மனதில் இன்னும் பதிந்தே இருந்தன. அவர்களது குடும்பங்கள் அவர்கள் கண்முன்னே கொல்லப்படும் போது அவர்கள் குழந்தைகளாக இருந்தனர். எண்ணற்ற எல்லை மோதல்களையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் சந்தித்து வரும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் வங்காளதேசத்தை உருவாக்கவும் சேர்த்து இதுவரை 4 போர்களை நடத்தியுள்ளன. இதில் முரண்பாடு என்னவென்றால் இரு நாடுகளுமே ஒரே மொழி, கலாச்சாரம், உணவு பழக்கம் மற்றும் வரலாற்றை கொண்டவை. இவர்களின் எல்லை பகுதியான அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் ஆகியவை ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டவை. கொந்தளிப்பான காலங்களில் சில மோசமான முடிவுகளால் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் உடைக்கப்பட்டன. மற்றும் அந்த முடிவு ஒரு துணை கண்டத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைத்தது. பிரிவினை ஒரு புதிய நாட்டை மட்டும் உருவாக்கவில்லை, வன்முறை எழுப்பிய கொடூர நினைவுகள் கோபத்தையும் கையிறு நிலையும் ஏற்படுத்தியது. இரு நாடுகளுக்கு இடையில் எழுப்பப்பட்ட எல்லைக்கோடு மக்களிடையே ஆறா துயரத்தின் நினைவலைகளை எழுப்பும் ஒரு அதிர்வலையாகவே இருக்கிறது. பிரிவினையின் மனவேதனைகளுக்கு மருந்திடுவது என்பது சாத்தியமானதில்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.